செய்திகள். திமுக காங்கிரஸ் இடையே இழுபறி நிலை முடிந்தது. நள்ளிரவில் உடன்படிக்கை கையெழுத்தானது. ஜப்பானில் வெடித்த அணு உலையால் கதிர்வீச்சு அபாயம். சுனாமியில் சிக்கி இதுவரை 12,000 பேர் பலி. முல்லை பெரியாறு அணையில் ஆய்வுப் பணிகளுக்கு தடங்கல். கேரள அரசு மின்சாரம் வழங்காததால் பாதிப்பு. தேமுதிகவில் நேர்காணல் நிறைவடைந்தது. கேப்டன் விஜயகாந்த் தொடர்ந்து 3 நாள் கலந்தாய்வு. வணக்கம். விரிவான செய்திகள். திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு உறுதி செய்யப்பட்டு இறுதிப்பட்டியல் இன்று வெளியாகும் என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக காங்கிரஸ் இடையேயான எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்குவது என்பது குறித்து கடந்த 10ஆம் தேதி முதல் பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தது. 4 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் முடிவு எட்டப்படாமல் இழுபறி நிலை நீடித்து வந்தது. இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய காங்கிரஸ் வராததை அடுத்து நேற்று இரவு அண்ணா அறிவாலயத்தில் மீண்டும் திமுக மற்றும் காங்கிரஸ் ஐவர் குழு இறுதிக்கட்ட ஆலோசனையில் ஈடுபட்டது. இரவு 9 மணிக்கு தொடங்கிய பேச்சுவார்த்தை இரவு 11 மணி வரை நீடித்தது. பின்னர் அண்ணா அறிவாலயத்தின் வெளியே செய்தியாளர்களை சந்தித்து பேசிய காங்கிரஸ் தலைவர் KV தங்கபாலு, காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும் எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்த பட்டியல் இறுதி செய்யப்பட்டு இன்று வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். பேச்சுவார்த்தை திருப்திகரமாக முடிந்திருக்கிறது. காலையில் இறுதி பட்டியல் உறுதி செய்யப்படும். இதன் மூலம் கடந்த 1 வார காலமாக ஏற்பட்டிருந்த இழுபறி நிலை முடிவுக்கு வந்தது. ஜப்பானின் அணு உலைகளில் உள்ள குளிரூட்டும் கருவி இயங்காததால் கதிரியக்க கசிவு ஏற்பட்டு இதுவரை 2000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். மேலும் நிலநடுக்கம் மற்றும் சுனாமி காரணமாக இதுவரை 12,000க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். ஜப்பானின் வடகிழக்கு பகுதியான மியாகி நகரை கடந்த வெள்ளிக்கிழமை நிலநடுக்கம் மற்றும் சுனாமி ஒருசேர தாக்கியது. இதில் அந்நகருக்குள் புகுந்த ஆழிப்பேரலை ஒட்டுமொத்த நகரத்தையும் அடியோடு அழித்தது. இதில் அங்கிருந்த அணு உலைகள் பாதிக்கப்பட்டு தீப்பற்றி எரிய ஆரம்பித்துள்ளது. இதனால் அப்பகுதியை சுற்றி வசிக்கும் 2 லட்சத்திற்கும் மேலான மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர். பொதுமக்கள் அனைவரும் முகத்தில் ஈரத்துணியை கட்டிக்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அங்குள்ள அணு உலைகளில் உள்ள குளிரூட்டும் கருவி இயங்காததால் கதிரியக்க கசிவு ஏற்பட்டு ஏராளமானோர் உயிரிழந்துள்ளனர். ஜப்பானில் ஏற்பட்டுள்ள இந்த பூகம்பத்தால் பூமிக்கு அடியில் பல்வேறு மோசமான விளைவுகள் ஏற்பட்டிருப்பதாக புவியியல் விஞ்ஞானிகள் கூறியிருக்கிறார்கள். இதற்கிடையே ஜப்பானில் ஏற்பட்ட பூகம்பத்தை தொடர்ந்து அங்குள்ள எரிமலை ஒன்று நெருப்பை கக்கத் தொடங்கியதை அடுத்து அங்கு மேலும் அபாயம் எழுந்துள்ளது. இதற்கிடையே சுனாமியின் தாக்கத்தால் சென்டாய் முழுவதும் தண்ணீரால் சூழப்பட்டுள்ளது. கார்கள், வீடுகள், மீன்பிடி படகுகள், சிறிய கப்பல்கள் என்று இந்த சுனாமி வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டவை ஏராளம். இந்நிலையில் சுனாமியால் அடித்துச் செல்லப்பட்ட வீட்டின் கூரை மீது ஏறிய 60 வயது முதியவர் ஒருவர் நடுக்கடலில் 2 நாட்கள் தத்தளித்துக் கொண்டிருப்பதை கண்ட மீட்புப் படையினர் அவரை பத்திரமாக மீட்டனர். ஜப்பானின் தலைநகரம் டோக்கியோ மற்றும் ஹோன்சு ஆகிய மாகாணத்தை உள்ளடக்கிய பிரதான தீவு 8 அடி தொலைவு விலகியிருப்பதாக அமெரிக்க புவியியல் விஞ்ஞானி ஒருவர் கூறியுள்ளார். ஜப்பானில் நிலநடுக்கத்திற்கு பலியானவர்களின் எண்ணிக்கை 12,000 தாண்டியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முல்லை பெரியாறு அணையில் நடத்தப்பட்டு வரும் ஆய்வுப் பணிகளுக்கு தேவையான மின்சாரத்தை கேரள அரசு வழங்காததால் ஆய்வுப் பணி பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. முல்லை பெரியாறு அணையின் உறுதித்தன்மையை ஆய்வு நடத்த மத்திய மண்வள ஆராய்ச்சியாளர்கள் குழு கடந்த 2 தினங்களுக்கு முன் பணி தொடங்கியது. ஆய்வுக்கு தேவையான நவீன கேமராக்கள், சிறிய நீர்மூழ்கி கப்பல், நீர்மூழ்கி வீரர்களுக்கு தேவையான கருவிகள் ஆகியவற்றுடன் அணையில் ஆய்வுப் பணியை ஆராய்ச்சியாளர்கள் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக நீரில் மூழ்கி படமெடுக்கும் பணி நடைபெறவில்லை என்று தெரிகிறது. நீர்மூழ்கி வீரர்களுக்கு தேவையான உபகரணங்கள் தயாராக இருந்தும்
அவற்றை இயக்குவதற்கு தேவையான மின்சார வசதி இல்லாத காரணத்தால் இந்த ஆய்வுப் பணி முழுமையாகாமல் தடைபட்டது. பாதுகாக்கப்பட வேண்டிய அணைப்பகுதியில் மின் வசதி கேட்டு தமிழக அரசு கேரள அரசிடம் வேண்டுகோள் விடுத்தும் இதற்கான நடவடிக்கைகளை கேரள அரசு எடுக்கவில்லை என்று தெரிகிறது. பூமிக்கடியில் மின்சார கேபிள் பதித்து மின்சாரம் கொண்டு வருவதற்காக கேரள அரசிற்கு சுமார் 95 லட்சம் ரூபாயை தமிழக அரசு கடந்த 2004ஆம் வருடமே வழங்கியும் கேரள அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தேமுதிக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பமனு தாக்கல் செய்தவர்களிடம் கட்சியின் நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நேற்று 3வது நாளாக நேர்காணல் நடத்தினார். தேமுதிக சார்பில் கடந்த 2ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை விருப்பமனு பெற்றுக் கொள்ளப்பட்டது. கழக தொண்டர்கள் ஆர்வத்தோடு வந்து மனு தாக்கல் செய்தார்கள். கேப்டன் விஜயகாந்த் அறிவித்தபடி கடந்த வெள்ளிக்கிழமை முதல் நேர்காணல் நடந்து வந்தது. நேற்று 3வது நாளாக நேர்காணல் நடைபெற்றது. காலை 8 மணிக்கே விஜயகாந்த் தலைமை கழகத்திற்கு வந்திருந்து விருப்பமனு தாக்கல் செய்து இருந்தவர்களை அழைத்து நேர்காணல் நடத்தினார். தேமுதிக சார்பில் போட்டியிட மாற்றுத்திறனாளிகளும் மனு செய்திருந்தார்கள். அவர்களிடம் நேர்காணல் நடத்துவதற்காக நேர்காணல் நடைபெற்ற மாடியில் இருந்து கேப்டன் கீழே இறங்கி வந்து அவர்களை சந்தித்து நேர்காணல் நடத்தினார். இதனால் மாற்றுத்திறனாளிகள் பெரிதும் மகிழ்ச்சியடைந்தனர். இதேபோல் விருப்பமனு தாக்கல் செய்திருந்த திருநங்கைகளுக்கும் நேற்று நேர்காணல் நடைபெற்றது. நேர்காணலில் கேப்டனுடன் கழக பொருளாளர் சுந்தர்ராஜன், தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி, துணை செயலாளர்கள் ஆஸ்டின், AR இளங்கோவன், சுரேஷ்குமார், தேனி முருகேசன், கொள்கை பரப்பு செயலாளர் VC சந்திரகுமார், மாநில இளைஞரணி செயலாளர் LK சுதீஷ் ஆகியோர் நேர்காணல் நடத்தினர். நேற்று காலையில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், நீலகிரி, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களுக்கான நேர்காணல் நடைபெற்றது. மாலையில் கரூர், நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கான நேர்காணல் நடைபெற்றது. வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதவர்கள் வாக்காளர் அடையாள அட்டை பெற இறுதி வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் புதன்கிழமை வரை உரிய ஆவணத்துடன் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற விண்ணப்பிக்கலாம். அவ்வாறு விண்ணப்பம் கொடுப்பவர்களுக்கு 10 நாட்களுக்குள் வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்படும் என்று தேர்தல் அதிகாரிகள் அறிவித்துள்ளார்கள். பெயர் மாற்றம், முகவரி மாற்றம் போன்ற பணிகளை தேர்தல் அதிகாரிகள் கடந்த 2 நாட்களாக மேற்கொண்டனர். இனிமேல் புதிதாக வாக்காளர் பட்டியலில் சேர இன்று முதல் புதன்கிழமை வரை விண்ணப்பிக்கலாம். ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையாளராக PJ தாமஸ் நியமனம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விவகாரத்தில் பாஜகவிற்குள் இருவேறு கருத்துக்கள் நிலவுவதாக எழுந்த கருத்தை அருண்ஜேட்லி மறுத்துள்ளார். கொல்கத்தாவில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பாஜக தலைவர் அருண்ஜேட்லி கலந்து கொண்டார். பின்னர் அவரை சந்தித்த செய்தியாளர்கள் PJ தாமஸ் நியமனம் குறித்து கேட்டதற்கு பாஜகவில் இந்த விவகாரத்தில் கருத்து வேறுபாடு நிலவுவதாக கூறியதற்கு மறுப்பு தெரிவித்தார். மேலும் இப்பிரச்சினைக்கு உரிய தீர்வு காண முயலும் எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா சுவராஜிற்கு பாஜகவினர் முழு ஒத்துழைப்பு கொடுப்பதாகவும் கூறினார். PJ தாமஸ் நியமனத்திற்கு முழு பொறுப்பேற்பதாக பிரதமர் மன்மோகன் சிங் அறிவித்ததை அடுத்து இந்த விவகாரத்தை சற்று ஒத்திப்போட சுஷ்மா சுவராஜ் முயல்வதாக பத்திரிகைகள் கருத்து தெரிவித்திருந்தன. இதற்கு மறுப்பு தெரிவித்த அருண்ஜேட்லி பிரதமர் மன்மோகன் சிங்கின் விளக்கம் தமக்கு திருப்தியளிக்கவில்லை என்று தெரிவித்தார். மேலும் மேற்கு வங்காளம் மற்றும் கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி பெரும்பான்மையை இழக்கும் பட்சத்தில் அவர்களது வலிமை குறையக்கூடும் என்று கருத்து தெரிவித்தார். இதற்கிடையே மேற்கு வங்கத்தில் நடைபெறவுள்ள தேர்தலின் போது கடும் வன்முறை சம்பவங்கள் ஏற்படக்கூடும் என்ற அச்சம் நிலவி வருவது குறிப்பிடத்தக்கது.